சர்வீஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அதாவது ப்ராசஸர் ஏதோ ஃபால்ட் ஆகிடுச்சின்னு ப்ராசஸர் மாற்றிட்டுருந்தாங்க. வேறு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலன்னு புது ப்ராசஸர் எடுத்து மாட்டினாங்க. சரி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகுமேன்னு அப்போ எடுத்த வீடியோ தான். அந்த ஃபேன் சுற்றிட்டுருக்கு இல்லையா, அந்த ஃபேன் கீழே தான் ப்ராசஸர் இருக்கும். ப்ராசஸர் ஹீட் ஆகிடக்கூடாதுன்னு கண்டினியூஸாக அது மேலே ஃபேனும் இருக்கும். உள்ளுக்குள்ளே ஹீட் சிங்க் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு, அந்த கார்னரில் தெரியுதுல்ல ஹார்ட் டிஸ்க்கு. இது இன்னொரு கம்ப்யூட்டரோட மதர் போர்டு. அது நடுவில் இருக்கிறது ப்ராசஸர். அது பக்கத்தில் க்ரீன் கலரில் தெரியுது, அது வந்து ரேம் வைக்கிறது. அந்த ப்ளூ கலர் போர்டு, ஒரு போர்டு மாதிரி இருக்குன்னா அது நிக் அப்படின்வாங்க, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இது பக்கத்தில் இருக்கிறது ரேம் ஸ்லாட்டு, நடுவில் இருக்கிறது ப்ராசஸரு. வேறு என்ன, இது அந்த ரிப்பேர் ஆன மதர் போர்டு. இதில் ப்ராசஸர் கழட்டி தான் வச்சுருக்காங்க. சும்மா சாட்சியம் விழுந்துடுச்சு, பக்குன்னு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தான் அது ரிப்பேர் ஆன ப்ராசஸர் தான் அப்படின்னு. நான் ப்ராசஸர்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ இதுதான் ப்ராசஸர். இதை நான் பாஸ் பண்ணி காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ராசஸர் உள்ள தான் நம்ம படித்த ஃப்ளிப் ஃப்ளாப்பு, ரிஜிஸ்டரு, ஏஎல்யூ, கண்ட்ரோல் யூனிட்டு, டிரான்சிஸ்டர் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ வச்சு நம்ம 2 கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மெமரி ஹைரார்கி ஒன்று, அதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இந்த 2 கொஸ்டினுமே இதை வச்சு பார்த்தோன்னா இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் நம்மளோட ஃபைலு, சாஃப்ட்வேரு, மூவி, சாங்ஸு, இப்போது கேம்ஸ்லாம் இருக்குன்னா அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் கேமு வந்து அதாவது ஒரு 10 கேம் இருக்குனாலும் 10 கேமும் ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். இப்போ அந்த ஒரு கேமு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, ஓப்பன் பண்ணும்போது அந்த கேமு ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரேமுக்கு வந்துடும். நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணும்போது லோடிங் அப்படின்னு வருது இல்லையா, அது என்னென்னா ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரேமுக்கு லோட் ஆகின்னு இருக்கும். ரேமுக்குள்ளே வரத்துக்கு தான் லோடிங் அப்படின்னும். அதே மாதிரி தான் நம்மளோட மொபைல்லையோ ரேமோட கெப்பாசிட்டி அதிகமாக மொபைல் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ ப்ராசஸர் வந்து ரேம்லேருந்து தான் கேம் எடுக்கும். அப்படி எடுக்கும்போது ஃபுல் கேமே எடுக்காது. இப்போ அந்த லெவல் 1 அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு லெவல் மட்டும்தான் எடுக்கும். அதுக்கடுத்து அதுவும் எங்கே ஸ்டோர் ஆகும்னா கேஷ், L1 கேஷ், L2 கேஷ் அப்படின்னு ப்ராசஸருக்குள்ளே ஒரு மெமரி இருக்கும். இப்போ அந்த லெவல் 1 சொன்னது கேஷ் மெமரியில் இருக்கும் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது ப்ராசஸர் உள்ள ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அந்த ரிஜிஸ்டரில் என்ன ஸ்டோர் ஆகும்னா, இப்போ ப்ரெசண்ட்டாக எந்த ஸ்க்ரீன், இந்த செகண்டு ஸ்க்ரீனில் என்ன தெரியுதோ அதுதான் வந்து ரிஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். ரிஜிஸ்டர்லேருந்து தான் இந்த ப்ராசஸர் எடுத்து நமக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரிஜிஸ்டர்னால் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்த ஃப்ளிப் ஃப்ளாப் தான். ஒரு 4 ஃப்ளிப் ஃப்ளாப்பை ஒன்றா சேர்த்தா அதுதான் ரிஜிஸ்டர். இப்படி தான் ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னா ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, 0 ஆர் 1ன்னு. இதுதான் மெமரி ஹைரார்கி. இப்போ க்ளீனாக புரியும்னு நினைக்கிறேன். ஹார்ட் ட்ரைவு, மெயின் மெமரினா ரேமு, கேஷு, ரிஜிஸ்டரு. இப்போ இதை அந்த மெமரி ஹைரார்கியை 3 டேர்ம் வச்சு நிறைய எழுதலாம். ஸ்பீடு, சைஸு, காஸ்ட்டு. இப்போ என்னென்னா ப்ராசஸர் பக்கத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், சைஸ் வந்து ரொம்ப சின்னது, காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா அப்படி தானே இப்போ ஹார்ட் ட்ரைவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய ப்ரைஸ் ஒரு ₹1000 இருக்குன்னா, ரேம்து வந்து ஒரு ₹2000 இருக்கும். காஸ்ட் ரிஜிஸ்டர் கேஷ் அந்த ப்ராசஸர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ₹5000 அந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன ரேட் இருக்குமோன்னு தெரியல. ஸோ காஸ்ட் வைஸ் கீழே இருக்கிறது கம்மியாக இருக்கும், அப்படியே கிட்ட போக அதிகமாக இருக்கும். ஸ்பீடும் வந்து கிட்ட இருக்கிறது செம்ம ஸ்பீடாக இருக்கும், ஹார்ட் ட்ரைவ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சைஸ் பார்த்திங்கன்னா கிட்ட இருக்கிறது சின்னதாக இருக்கும், ரிஜிஸ்டர் கேஷ் அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. ரேம் பார்த்திங்கன்னா சின்னது, அதோட ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப பெருசு. ஸோ ஸ்பீடு, சைஸு, காஸ்ட்டு இதை 3த்தை வச்சே நிறையா மாற்றி எழுத வேண்டியது தான். போதும்னு நினைக்கிறேன், நிறையா சொல்லியாச்சு. தேங்க்யூ. அப்புறம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1000 ரீச் ஆக முடியுதான்னு பார்ப்போம். தேங்க்யூ.